அடைஞ்ச இன்பத்தை ஏன் வெளியே சொல்லிக்கணும் அப்படின்ட்டு மறைச்சு வச்சிடுவானுங்க. நம்ம கற்ற கலைய எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் அத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா யாருமே ஓப்பனா சொல்லவே மாட்டாங்க. அந்த சாமியோட அருள் கடாட்சம் நமக்கு அது கிடைச்சதுனால இளம் வயசுலயே 18 வயசுலயே உபதேசம் வாங்கி தீவிர பயிற்சியில இருந்ததுனால இதெல்லாம் கடந்து வந்த அந்த அளவுக்கு அங்க சாமியோட அருள் கிருபை இருந்தது. அந்த மாதிரி இன்னொன்னு பிராணனும் மூச்சு காற்ற விட்டு வாங்கி இயங்குத அந்த உட்சுவாசம் நிச்சுவாசத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நடைபெறுது. அப்போ ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு இது, அதாவது மூலாதாரத்துல எவ்வளவு மூச்சு. அப்போ மூலாதாரத்தை எடுக்கும்போது நிறம் வெண்மையா இருக்கும். இந்த மூலாதாரத்துல இது 4 இதழ் அதாவது பாத கமலம் போல இருக்கும். 4 இதழ்ல இருக்கும். நிறம் வெண்மையா இருக்கும். இது குண்டலினி சக்தி 3ஆம் பிறை சுற்றுள்ள வட்டம் மாதிரி இருக்கும். பாம்பு உறங்குவது போல அந்த அமைஞ்சிருக்கும். அதை சுத்தி அதுக்குதான் அம்சானந்த சாமி 10 சக்கரம் சுத்தி போட்டாரு இல்லையா. அந்த அதன் சிரம் சுழிமுனை நாடியின் துவாரத்தை அடைச்சி கொண்டு இருக்குமா. அப்போ மூலாதாரம் நில தத்துவத்தின் அடிப்படையா இருக்கிறதுனால அங்க நிலம் என்ற தத்துவத்தில் அதுக்கு காரணமான நீர், தீ, காற்று, ஆகாயம் இந்த பூத சக்திகளை அடக்கி இருப்பதனால அந்த 5 பூத சக்திகளையும் விளங்குவதற்கு அந்த சக்கரத்தின் சக்தியான சாகினியை 5 முகங்கள் கொண்ட சக்தியாக, அதாவது இவங்க சொல்றாங்களே 5 முகம் வச்சு ஒரு காயத்ரி மந்திரம் சொல்றாங்களே 5 முகம் வச்சு, அந்த மாதிரி சக்தியாக அந்த இடத்துல நியமிக்கிறாங்களாம். அப்படி இல்லைன்னா அந்த 5 முகங்கள் உடையவள் இல்லைன்னா இவள் முக்கண்களும் 4 கைகளும் உடையவளாக கையில சங்கு, தாமரை, புத்தகம், ஞானமுத்திரை அந்த மாதிரி ஒரு ரூபநாமத்தை கொடுத்து அதை உருவாக்குறாங்களாம் அந்த நிலைக்கு. அது இந்த அதாவது இதுல என்னென்ன எழுத்துக்கள் 4 ஸ்தலங்களிலும் அந்த 4 இதழ் விரிவடையுது இல்லையா. அதுல வா எழுத்து 1, சா எழுத்து 1, ஷா எழுத்து 1. ஷா ஷா அதாவது இந்த ஷா வரும்ல, ஷா ஷா அப்புறம் சா சா அந்த 2 எழுத்து, 2 வடமொழி எழுத்து, 2 சாதாரண எழுத்து. வா சா ஷா சா என்ற 4 இதழ்கள் இருப்பிடம். இவை சமஸ்கிருதத்துல நாகரி பிளியை சேர்ந்தவை. இந்த அட்சரங்களில் அட்சர சக்திகளாக வரதா வா, ஸ்ரீன்னா ஸ்ரீ, சா சண்டா, சண்டான்னா சண்டா முண்டான்னு சொல்றாங்களா அது மாதிரி சண்டா, சரஸ்வதி ஆகிய சாகினி தேவியின் பரிகாரங்களை அந்த வடிவங்களை அமைச்சு அங்க வணங்குவாங்களாம். ஆனா குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் கீழ்த்துருவ நிலையில் செயல்படும் பொழுது உடலுடன் சம்பந்தம் உண்டாகும் போது புலன்களை தூண்டி சிற்றின்ப வேட்கையை விளைவிக்கும். அப்போ அந்த நேரம் இன்பமா இருக்கும். ஆனாலும் அவங்க சக்தி எல்லாம் இழந்துடுவாங்க. அப்பேற்பட்ட சக்தியை நாளுக்கு நாள் இழக்கும் போது அவங்களுக்கு டயர்டு. அந்த டயர்ட்ல அந்த அந்த சக்தியை அந்த இடத்துக்கு கீழ்பொங்கமா செயல்படுற இடத்துக்கு ஒரு சிவசக்தின்னு உருவாக்கி காமேஸ்வரன் காமேஸ்வரி அப்படின்னு சொல்லி அந்த நாம ரூபத்தை கொடுத்து அங்க சிருஷ்டி பண்ணாங்களாம். அப்போ அததான் ஓங்கார சாமி
ஓம் நாதம் ஐயரா ஜீவுடா, நாதமே ஜோதி ஐயரா ஜீவுடா, ஜோதியே ரூபம் ஐயரா ஜீவுடா, రూపమునద మాయ కలిగరా జీవుడా, రూప నామములలో మమద వదలమురా జీవుడా, நாம ரூபமுలలో மமத வதல்முரா ஜீவுடான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த தெலுங்குல. அந்த பாட்டை சாமி இந்த இது வடிவத்துக்கு தான் அதை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே நாம தான் நாம ரூபம் கொடுத்து உருவாக்கணும். ஆனா அந்தந்த வடிவத்துல அந்த சக்தியை இயங்கும் பொழுது இதுக்கு இந்த சக்தி, காமத்தை இயங்கும் போது காமேஸ்வரி, காமேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. இதுக்கு குண்டலினியை இயங்கும் போது அந்த மேல போகும்போது அவங்க சூஷ்மா நாடி மேல் உள்ள அத சகசிராரத்துல போகும்போது அந்த ஆனா மூலாதாரத்துல ஓட வேலை என்னான்னு கேட்டா, மூலாதாரத்துல இருந்து நம்ம இயக்கி விடுறது மேல போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கினே இருக்கணும். எப்பவுமே எந்த காரணத்தை கொண்டும் தடப்படாம போய்கினே இருக்கணும். அப்படி இருந்தாதான் உனக்கு சகசிராரம் ரூட்டு தெரியும். நீ மூலாதாரத்திலேயே இருந்தா மூலாதாரத்துல வேலை என்ன? அந்த சக்தி மூலாதாரத்துல உனக்கு ஆசை உருவாக்கும், காமத்தை உருவாக்கும், இந்த மாதிரி சக்திகளை தான் உருவாக்கும். மூலாதாரத்தை கடந்து வரணும். அப்பதான் உனக்கு அந்த காமேஸ்வரி அந்த ஜண்டா முண்டாலாம் கலந்து வர முடியும். அத அஜபா மந்திரம் இங்க உள்ளதான். பிராணன் என்னும் மூச்சு காற்றை விட்டு வாங்கியும் இயங்குறது. உட்சுவாசம் நிர்சுவாசம் இணைந்து ஒரு சுவாசம் நடைபெறத்துக்கு ஒரு நாளாவது. அந்த ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் நடைபெறுது அப்படின்றது. இதான் மூலாதாரோட சப்ஜெக்ட். இப்ப சுவாதிஷ்டானம்னு எடுத்துக்கினா அது 2வது நிலை, நீர் தத்துவத்தின் இருப்பிடம். இது 6 இதழ் பத்ம கமலமாக திகழ்கிறது. இது நிறம் மஞ்சள். இந்த மாதிரி நிறம் மஞ்சள், செந்நிறம், பொன்னிறம் அந்த மாதிரி அமையிறது. இது ஆகாயம் என்ற தத்துவங்களே அமைந்துள்ளது. இந்த 4 பூத சக்திகளை விளக்குவதற்கு இங்குள்ள காக்கினி சக்தி 4 முகமுடையதாக இத வச்சிருக்காங்களாம். 4 முகத்தோட உள்ள சக்தியாக இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இது அபயமுத்திரை என்பவற்றுள் காட்சி அளிக்கிறது. இந்த சக்தி கொழுப்பு தாதுவில் அபிமானம் உடையதாம். மாமிசம் தாது அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த சுவாதிஷ்டானத்துல அந்த இச்சை வருமா. மாமிசம் சாப்பிடணும், கொழுப்பு உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் சாப்பிடணும், அந்த கொழுப்புள்ள பொருள்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு பத்திரகாளி அது இதுன்னு பேர் வச்சு அந்த சக்தியை அந்த இடத்துல இயக்க வைக்கிறாங்க. இது இதனோட வேலை. இங்க உள்முகமாக நோக்கும் பொழுது குண்டலினி சக்தி ஒரு ஆதாரத்திலிருந்து அதன் மேல் நிலையில் உள்ள ஆதாரத்துக்கு உயரும் பொழுது கீழ்நிலை ஆதாரம் செயல் இழக்கிறது. இப்போ நீ அவங்க மூலாதாரத்தை தாண்டி சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது சுவாதிஷ்டானத்துல உடல் உணர்வு மிகுதியா தூண்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அங்கிருந்து குண்டலினி சக்தி இந்த நெடுநாளா நீ பிராக்டிஸ் பண்ணி 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 ஜபத்தின் மூலமாகவும் உன்னோட நிலை மூலமாகவும் அங்கிருந்து அத ஆதாரத்துல இருந்து உயரும் பொழுது இந்த மூலாதாரத்து செயல்பாடை விட்டுட்டு சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது அங்க கொஞ்சம் மேல்நிலை கிடைக்குது. அங்கிருந்து மணிப்பூரகத்துக்கு மணிப்பூரத்துல ஒரு மேல்நிலை கிடைக்குது. அதே மாதிரி மணிப்பூரகம், அநாகதம், ஆங்னை இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தாண்டி வரும்போது இந்த குண்டலினி சக்கரத்துல நிலவும் பல தெய்வீகமான ஒலி கேட்கும். அநாகதம் என்றால் அடித்தல்,
அதாவது அநாகதம் சேர சேர அடிக்காமல் எழும்பும் ஓசை, அதாவது நம்ம மணி அடிச்சா எப்படி ஓசை எழும்போம் அந்த மாதிரி. ஆனா மணி அடிக்காமயே நம்ம காதுல ஓம்னு எந்த நேரமும் ஓங்காரம் கேட்கும். அது மாதிரி நீ கேட்டு இருக்கிறியா ஒரு வாட்டினா? அந்த மாதிரி ஓசை வந்து ஓம்னு ஒலி கேட்கும். அந்த ஒலி கேட்கறது தான் அநாகதம். அந்த அநாகதத்துல வரும்போது புறநிலையில மனிதன் பரு உடலில் உள்ள இயல்பான ஓசையை அநாகதம். அந்த அநாகதம் ஆகாயத்தில் ஒரு நுண் ஒளி இருக்குது இல்லையா, அந்த ஒளியிலிருந்து அனல் உண்டாகி மின் ஆற்றலிலிருந்து காந்தம் உண்டாகு. அந்த காந்தம் தான் இந்த ஒலியா தோன்றுது, அந்த சப்த வடிவமா நமக்கு கேக்குது. சப்த மூலமா சப்த பிரம்மா உண்டாகுது. அப்ப ஆகாயத்தில் இருந்த நுண் ஒலிய யோகிகள் தியானத்தில் மூலம்தான் இதை உணர முடியும். அப்ப நம்ம தியானம் பண்ண பண்ண நமக்கு ஓங்காரம் வந்து நேரா தெரியுது, ஜோதி தெரியுது. அப்புறம் ஓங்காரம் காதுல ஓம்னு, அததான் நாத பிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ. அத பாடினாங்க பாரு திருப்புக அந்த இதுல. அந்த இத வச்சுதான் அத உருவாக்கணுது. நமக்கே நாதம் கேட்கும். அப்போ விந்தணு வந்து மேல் நோக்கி செயல்பட்டால் அந்த அமிர்த நிலையில இருக்கும்போது உனக்கு சுவாசம் எல்லாமே கொயின்சராகி குண்டலினி சக்தியை உருவாக்கும் போது உனக்கு ஒலி தெரியுது, ஒலி நாதம் கேக்குது, பிரகாசம், சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்னி ஒளி, விளக்கு ஒளி, இந்த மாதிரி பிரகாச நிலையை அடையிற எல்லாத்துக்குமே நீ நினைச்சது முக்காலமும் உணர்ற சக்தியை ஏற்படுத்துது. உன்னோட உடல் உபாதையிலிருந்து நீ அதுல இருந்து விடுதலை வாங்கிக்கிற, உடல் உபாதையின்றி நல்ல சுகமா இருக்கிற. அப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது வந்து இதுவே சால்வ் பண்ணி உனக்கு ஆரோக்கியத்தை உருவாக்கி கொடுக்குது. அப்போ குண்டலினி மிக மிக முக்கியம். அநாகதத்துல இருந்து இன்னும் 2 அதுலயும் ஸ்டெடியா இருந்து இன்னும் அநாகதத்துக்கு வந்து ஆங்நேய்க்கு வரேன்னு வச்சுக்கோ, இன்னும் 2 பிரகாசம். அப்போ மணியோசை, கடலோசை, இடியோசை, குழல் ஓசை, வீணை நாதம், வண்டி ரீங்காரம். அதாவது ஒரு வண்டு இது பண்ணும்போது இந்த கொலவி கூண்டு ஒரு வண்டு கத்தம், அது ஒரு ரீங்காரம் பண்ணிக்கின்னு போகும். அதான் குழல் ஒளி, யாழ் ஒளி, முரசொலி. இதை வச்சுதான் நான் 7 சுரங்களை உருவாக்குனாங்க, 7 சுரங்கள். அப்போ இந்த புருவ மத்தியில இருந்து இந்த நாதஸ்வர, அதாவது சகசிராரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒலியெல்லாம் நீ கேட்டு எல்லாமே அடைஞ்ச உடனேதான் அது நீண்ட கால சாதனையாக தெய்வீக நிலையில ஒலிகளுடன் சிஸ்ட தேவதைகளை தோற்றமும் கண்டு நீ தரிசனம் பார்த்தினாதான் அந்த நிலைக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படி நீ அடுத்த ஸ்டேஜ் போகும்போது விசுத்தி வந்து அநாகதம், விசுத்தி, ஆங்ஞை. விசுத்தி வந்து இந்த 5வது நிலை சக்கரம் 16 இதழ் கொண்ட பத்ம போல் அமைஞ்சிருக்குது. இதன் நிறம் பசுமை, ஆகாயஸ்தானம், இங்குள்ள சக்தி டாகினி. இது வந்து ஆகாய தத்துவத்தை உனக்கு ஒருமுகப்படுத்தி வெட்ட வெளியே உணர்த்துது. சிவப்பு நிறம் கலந்தது, வெள்ளை நிறம் கலந்தது, அந்த மாதிரி. கைகளில் கடவாங்கம்னா கடவாங்கம், சுத்தி, சூலம், கேடயம், இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுக்கின்னு ஒரு சக்தி எப்படி இருப்பா, பத்ரகாளி மாதிரி, அந்த மாதிரி ஒரு சக்திய இதுக்கு அதிதேவதையா வச்சாங்களாம். இந்த தேவதைய அதிதேவதையா வச்சு வணங்கும் பொழுது இந்த சக்கரத்தை குண்டலினி சக்தி செயல்படும் பொழுது தேக சம்பந்தம் மற்று போகிறது. தேகத்தினோட பற்றே இருக்க மாட்டேன், இந்த உடம்போட ஆசையே போயிடுது.
அப்போ நான் எனது என்ற அகங்காரம் மமகாரங்கள்லாம் மாய்ந்து போகின்றன. மனம் சந்திரஸ்தானத்தில் தியானத்தில் லயிக்கும். அப்ப பரத்தை மட்டும் தரிசிக்க தோணுமா. பரமே பார்த்திருப்பார். பரமேன்னா அந்த பரபிரம்மத்தையே பார்த்திருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த பர உணர்வோட செயல்படும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், அமைதி நிலவும் இங்க. அதுதான் விசுத்தி. அதுதான் இதய கமலத்துல இருக்கிறது விசுத்தி. ஆக்ஞைன்னா புருவமத்தி. புருவமத்தியில இது 6வது நிலை. இது புருவங்களுக்கு நடுவே ஈரிதழ் தாமரை போல அமைஞ்சிருக்கும். இது மனதின் ஸ்தானம். மனம் இங்கதான் செயல்படுது. அப்போ நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் ஞான சக்தியால் மனதை உண்டாக்குகின்றன. பஞ்சபூதங்களின் சக்திகளையும் மனதின் சக்தியையும் விளங்கும் வகையில் ஆக்ஞையில் விளங்கும் ஆகினி என்ற சக்தி 6 முகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த 4 கைகள் உடையதும் அவற்றில் ஞான முத்திரை, உடுக்கை, அந்த கபாலம், அச்சமாலை எல்லாம் போட்டு இந்த காளி மாதிரி வேஷம் போட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி ஞான முத்திரை கொண்டு இருக்கும். இது அபிமான, இது மஜ்ஜை. மஜ்ஜைன்னா அந்த எலும்புக்குள்ள இருக்கும் ஒரு தசை மாதிரி, சதை மாதிரி இருக்கும். அததான் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. இந்த மஜ்ஜை எலும்பில் உள்ள சத்து மஜ்ஜை எனப்படும். இந்த மஜ்ஜை கீழே விசுத்தி 5 சக்கரங்களும் தலைமையிடம் போன்றது. இந்த அதாவது பூர்வமத்தி கீழ்நிலையில் உள்ள 5 சக்கரங்களையும் செயல்பாடுகளையும் இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த இதுக்கு. இந்த சக்கரத்தின் 2 தளங்களிலும் ஹா ஷா 2 அட்சர சக்திகள் ஹம்சத்வதி, ஷமாவதி என்று பெயர்களுடன் விளங்குகின்றன. இவை ஹாக்கினி சக்தியின் பரிவாரம் ஆகும். ஆக்ஞை என்றால் சிறிது புலப்படுவது என பொருள். கொல்லப்படு. ஆ சிறிது, ஞா என்றது புலப்படுவது. ஆன்னா சிறிது, ஞான்னா புலப்படுவது. அப்ப சிறிது புலப்படுறது எதுவோ, அந்தந்த நேரத்துக்கு புலப்படுவது எதுவோ அது ஆக்ஞை. இதன் பொருள் குண்டலினி சக்தியின் சிறு பகுதி இங்கே சில நொடிகள் மட்டும் மின்னல் கொடியை போல் புலப்படுவது என்பதாகும். அத நான் சொல்ல ஒரு வார்த்தை, மின்னல் மாதிரி எழும்பி வந்தது, அததான் படம் வரைஞ்சேன்னு சொன்னேன். அந்த மின்னல் கொடி மாதிரி அங்க மின்னல் மாதிரி மின்னுக்கும். அப்போ ஜோதி பல வகையா கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கினே இருக்கும். அந்த மாதிரி ஜோதி வடிவத்துல அங்க ஆக்ஞையில உனக்கு தென்படுத்திக்கினே இருக்கும். அப்புறம் மூலாதாரத்தில் சுயம்பு லிங்கமும், அநாகதத்தில் பானலிங்கமும், ஆக்ஞையில் சிவலிங்கமும் அமைந்துள்ளது. இந்த 3 இடங்களிலும் யோனிகளும் அமைந்திருத்தல் குறிப்பிடத்தக்கதாகும். அத சகசிராரம் அதோட இது மூலாதாரத்து சுயம்பு லிங்கமும், அநாகதத்தில் பானலிங்கமும், ஆக்ஞையில் சிவலிங்கமும் அமைந்துள்ளன. இந்த 3 இடங்களிலும் யோனிகளும் அமைந்திருத்தல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏன்னா இந்த இடத்துலயே இச்சையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாங்க. அதுதான் சகசிராரம். இது தலையின் உச்சியில் பிரம்மரந்தத்தில் 1000 தலங்கள் உள்ள தாமரை போல் அமைந்துள்ளது. சகசிராரம் என்றால் 1000, ஆர என்றால் தலங்கள். அப்ப 1000 தலங்கள் 1000 இதழ் கொண்ட பூ போல இருக்கும். இந்த நிறம் வெண்மை. இங்கு நிலவும் சக்தி யாகினி எனப்படும். இது சுக்ல தாதுவில் அபிமானம் உடையது. சுக்ல தாதுன்னா, சுக்லன்னா பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு புணர்ச்சி பண்ணும்போது பெண்களுக்கு சுரக்கக்கூடியது சுக்ல பாகம்.
சுக்லான்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஸ்ரோனிதம். பெண்களுக்கு தான் ஸ்ரோனிதம், சுக்லம் வந்து ஆண்களோடது. அந்த மாதிரி சுக்லம் ஸ்ரோனிதம் இது ரெண்டும் கலந்தாதான் குழந்தை உருவாகும். இந்த நிலவும் சக்தி யாகினி எனப்படும் அப்படின்றாங்க. அப்ப மேல் நோக்கி போனா சுக்லபாகம் தாதுவில் அபிமானம் ஏற்படும், அமிர்தம் சுரக்க வாய்ப்பு இருக்குது. கீழ்நிலையில போனா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அங்க போய் கூட கீழ்நிலைக்கு வராங்களாம் போ அப்படின்றாங்க. இங்கு மனம் செயல்படுவதில்லை. இங்க வந்து மனம் வந்து சகசிராரத்துக்கு போயிட்டு பிறகு செயல்படுறது இல்லையா, எண்ணங்கள் நசித்து போய் விடுகின்றன. அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே நிலவுகின்றன. எல்லா சக்திகளும் ஒளிகளும் இங்கே சூட்சமாய் ஒடுங்கி விடுகின்றன. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற திரிபுடி மூன்றுமே இங்கு அழிந்து விடுகிறது. ஞானம் ஒன்றே பிரகாசிக்கிறது. குண்டலினி அங்கே ஆற்றல் ஒடுங்கி பரகுண்டலினியாக பரம்பொருளில் ஐக்கியம் அடைந்து ஞான ஒளி வீசுகிறது. குண்டலினி ஆறு ஆதாரங்களில் உழவும் போது அறிவு ஆற்றல் வழிபட்டதாய் இருந்து, அறிவு சிவம் ஆற்றல் சக்தி வழிபட்டு இருந்து, சிவம் சகசிராரத்தில் ஆற்றல் ஒடுங்க சக்தி வழிபட்டிருந்த சிவம் வழிபட்ட சக்தியாக மாறுகிறது. அப்போ வந்து சகசிரார சக்தி சிவமாக மாறுது, சிவன் சக்தியாக மாறுது. அப்ப சகசிரார தலங்களில் அமிர்தம் நிரம்பி வழிந்து எல்லா நாடுகளிலும் பிரவாகத்திலையும் தரை புரண்டு ஓடும். அப்ப சிரசின் சந்திர மண்டலமாக அமிர்தத்தை பொழிந்து கொண்டிருக்கும். இதுதான் அந்த சகசிராரத்தோட வேலை. அப்போ எதுவா இருந்தாலும் இந்த 6 ஆதாரத்திலையும் ஒவ்வொரு படம் இத போடணும். முக்கிய இதுல வந்து 4 இதழ் கமலத்துல மாணிக்க நிறம், அதிபதி தெய்வம் கணபதி. அது இது இல்ல மூலாதாரத்துல. சுவாதிஷ்டானத்துல நாசதுரம். இது 6 இதழ் கமல செம்பொன்னிறம் பிரம்மா சரஸ்வதி. அது நாகாரம். இதனோட எழுத்து வந்து நாகாரம். இது வந்து 3ஆம் பிறை போல இருக்கும் மணிப்பூரகம். இது வந்து 10 இதழ் கமலம், மரகத நிறம், விஷ்ணு லட்சுமி, மரகம் பச்சை மாகாரம். இதுக்கு எழுத்து வந்து மா, அது வந்து பச்சை நிறம். இது அநாகதத்துக்கு 12 இதழ் கமலம். இது முக்கோண வடிவம், ஸ்படிக நிறம், ருத்ரன் பார்வதி. இது வந்து சீகாரம், சி எழுத்து. அப்போ மா சி வா எழுத்து வந்து விசுத்தி. அப்ப 16 இதழ் கமலம். இது அருங்கோணம், மேக நிறம், மகேஸ்வரன் மகேஸ்வரி, வாகாரம். இது வா எழுத்து. இது வந்து 3 இதழ் கமலம், வட்டம், படிக நிறம், சதாசிவம், மனோன்மணி, யாகாரம். அப்போ நமசிவாயா. இந்த நமசிவாயா மந்திரத்தை எவன் ஒருவன் சொல்றானோ 6 ஆதாரத்தை அந்த வென்று சகசாரத்துக்கு போயிடுவான். அதுதான் இந்த 6 ஆதாரத்தோட பெனிஃபிட். அப்ப புரியுதா?